அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது, இன்று இரவு தூங்கும் முன்பு இதை 3 முறை எழுதினால் 48 மணி நேரத்தில் இந்த உலகத்தில் எது கேட்டாலும் கிடைக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் மட்டும் கிடையாதுங்க, இது அறிவியல் பூர்வமான ஒன்று தான். மந்திரம், மாந்திரிகம் இது எல்லாமோட பேஸ் நீங்க எது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனம் சார்ந்த விஷயமா தான் இருக்குமே. நம்மளோட மனதுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சக்தி இருக்கு. ஒரு மந்திரத்தை நீங்க சித்தி பண்ணணும் அப்படின்னா மனதோட கட்டுப்பாடு இல்லாமல் உங்களால ஒரு மந்திரத்தோட சக்தியை அடையவே முடியாது. ஒரு மந்திரம் உங்களுக்கு சித்தியாகி அதன் மூலமா அனைத்து சக்திகளும் நீங்க அடையணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு உங்களோட மன கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியமே. அறிவியல் பூர்வமா பார்க்கும்போது நம்மளோட மனதோட சக்தியை யாரு சரியா பயன்படுத்துறாங்களோ அவங்கனால இந்த உலகத்துல அவங்க ஆசைப்படக்கூடிய விஷயம் எதுவா இருந்தாலும் அடைய முடியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அறிவியல் பூர்வமா உங்களுக்கு சொல்றேன். நம்ம ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60,000 எண்ணங்கள் நமக்கு வருது. இந்த 60,000 எண்ணங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கக்கூடிய எல்லா எண்ணங்களுமே சக்தி வாய்ந்த எண்ணங்களா இருக்காது. ஆனா ஒரே ஒரு எண்ணத்தை மட்டும் நம்ம பாத்தீங்கன்னா அதிகமா யோசிக்கிறோம், அதிகமா நம்ம மனசுல பதிய வைக்கிறோம் அப்படின்னா அந்த எண்ணம் நடக்கும். அந்த எண்ணம் எப்படிதான் இருக்கும்னு கேட்டீங்கன்னா 59,999 விட ஒரு எண்ணம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா அந்த எண்ணம் உங்க மனதுல பதியும். அது எதுவாக இருந்தாலும் அப்படியே உங்களுக்கு நடக்கும். இது அறிவியல். அது எப்படி பதியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த எண்ணத்தை நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறீங்களோ அந்த எண்ணம் உங்களோட ஆழ்மனதுல பதியும். உங்களோட ஆழ்மனதுல பதியக்கூடிய எண்ணங்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு நடக்கும், நடத்தியும் கொடுக்கும். மந்திரத்தை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா மந்திரங்களுக்கு ஒரு அதிர்வலைகள் இருக்கு, ஒரு வைப்ரேஷன் இருக்கு. இந்த வைப்ரேஷன் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா நீங்க சொல்ல சொல்ல இந்த வைப்ரேஷன் நேரடியா உங்களோட மனதுக்கு போய் சேர ஆரம்பிக்கும். அந்த விஷயம் உங்க மனதுல பதிய வைத்து உங்களுக்கு நடத்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு முறை தான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி இதை ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். தூங்குறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம ஒரு அமைதியான மனநிலைக்கு வந்த பிறகுதான் தூங்கவே முடியும். அப்படி நம்ம தூங்கும் போது இந்த மந்திரம் நம்ம சொன்னா நம்மளோட மனம் பாத்தீங்கன்னா ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த வைப்ரேஷன் தான் சப்கான்சியஸ் மைண்ட். அது எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா நீங்க படுத்துட்டு இருப்பீங்க, படுத்துட்டு தூங்குறது கொஞ்சம் முன்னாடி ஒரு பிளர்ரான ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க. இந்த நேரத்துல உங்களை சுத்தி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு தெரியும். ஆனா எந்திரிச்சு நீங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணாம இருப்பீங்க. இது நைட்டு தூங்குறப்ப மட்டும் கிடையாதுங்க, காலையில எழுந்த பிறகு கூட உங்களுக்கு இது நடக்கும். விடிய காலையில எங்காவது ஊருக்கு கிளம்புறாங்க, நீங்க படுத்துட்டு இருக்கிறீங்கன்னா நீங்க படுத்துட்டே இருப்பீங்க, அவங்க செய்யற எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனா எந்திரிச்சு அதுக்கு ரிப்ளை பண்ண முடியாத மாதிரி ஒரு பிளர்ரான ஒரு சூழ்நிலை இருப்பீங்க. இதுதான் சப்கான்சியஸ் மைண்ட் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. இந்த மனநிலையில நம்ம எந்த விஷயங்கள் நம்ம சொன்னாலும் அந்த விஷயங்கள் நமக்கு பதியும். இப்போ நம்ம ஒரு மந்திரத்தை பார்க்க போகிறோம். இந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா எழுதும்போது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமாக மாறும். இந்த மந்திரத்தை வெறும் 3 டைம் நீங்கள் எழுதினாவே போதுமானது. உங்கள் மனசில் அப்படியே உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் பதியும். அதனால தான் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இதை பண்ணுங்கன்னு சொல்கிறது. இப்போ உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது, நீங்கள் எது வேணாலும் கேட்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பணத்தை பற்றி சொல்கிறேன். உங்களுக்கு கோடீஸ்வரன் ஆகணும், நீங்கள் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், இல்லை உங்களுக்கு ஒரு 1 கோடி ரூபா வேணும் அப்படின்னு பணம் தான் உங்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. பணத்தை உங்களுக்கு முக்கியமாக இருக்குன்னா முதல்ல நீங்க என்ன பண்ணா அந்த பணம் உங்ககிட்ட இருக்கு, அந்த பணத்துக்கு நீங்க தகுதியானவர் அப்படின்னு முதல்ல நம்பணும். பிகாஸ் உங்களோட மனசுலேயே பாத்தீங்கன்னா எனக்கு அது கிடைக்காது, நடக்காது அப்படின்னு இருந்தா அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. முதல்ல அந்த விஷயத்துக்கு நீங்க தகுதியானவர், அது எதுவா வேணாலும் இருக்கலாம், அதுக்கு நீங்க தகுதியானவர், உங்களுக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ண அலைக்கு உங்க மனதை கொண்டு வாங்க. அப்படி ஒரு நம்பிக்கை கொண்டு வந்த பொருள் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு 1 கோடி ரூபாய், எனக்கு 1 கோடி ரூபாய்க்கு நான் தகுதியானவன் தான் அப்படின்னு நான் நம்பினா எனக்கு அது கிடைக்கும். இப்போ என் மனசுல பாத்தீங்கன்னா எனக்கு 1 கோடி ரூபாய் தகுதி தான், எனக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்கும், இன்னும் கொஞ்ச நாள் என் கையில 1 கோடி ரூபாய் இருக்கும் அப்படின்னு நான் முழுசா நம்பிட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு பேப்பர் எடுத்து ஒரு பென் எடுத்துக்கிறேன். பென் எடுத்துட்டு ஸ்ரீ ராம ஜெயம் அப்படிங்கிற மந்திரத்தை பாத்தீங்கன்னா மெதுவா பொறுமையா எழுதணும். ஸ்ரீ ராம ஜெயம் அப்படின்னு எழுதணும். இதே மாதிரி 3 முறை எழுதணும். இந்த 3 லைன் எழுதுறதுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 நிமிடங்கள் எடுத்துக்கணும். அதாவது ஒரு லைன் 3 வார்த்தை தான். இதுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 நிமிடங்கள் நான் எடுக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா மெதுவா சொல்லி புரிஞ்சு உணர்ந்து நான் அதை எழுதணும். அப்போ என்ன பண்ணு கேட்டீங்கன்னா நல்லா பேனாவை அழுத்தி பிடிச்சி நல்லா அழுத்தி இம்ப்ரெஷன் பதிகிற மாதிரி ஸ்ரீ ராம ஜெயம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக அதை உணர்ந்து அதை நீங்கள் எழுத 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 அந்த ஒவ்வொரு எழுத்தும் உங்கள் மனசில் பதிஞ்சு அப்படியே உங்கள் மனசில் ரிஃப்ளெக்ட் ஆகணும். இப்படி எழுதுனீங்கன்னா உங்கள் மனசில் அது பதியும். இந்த எழுத்துக்கு இந்த வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்துக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது. ஸ்ரீராம ஜெயம் எழுதுறவங்களோட மனதில் பார்த்தீங்கன்னா இந்த 3 தடவை எழுதி முடிக்கும் போதே ஒரு அதிர்வலைகள் கிடைக்கும். இந்த அதிர்வலைகள் சக்தினால நீங்கள் நினைச்சது எதுவாக இருந்தாலும் கிடைக்கும். சரி, இப்போ எனக்கு 1 கோடி ரூபா வேணும், எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இதை எழுதி முடிச்சுட்டு படுங்க. அப்படி படுக்கும்போது உங்களுக்கு
வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது ஒரு தொழில் செஞ்சீங்கன்னா கிடைக்கலாம், இல்லை ஏதாவது பிஸ்னஸ், இல்லை ஏதாவது பேங்க்ல லோன் வாங்குறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு தெரியும். தெரிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்புகளை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்டது உங்களுக்கு கிடைக்கும். நான் சொன்ன இந்த 3 வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மனதோட சக்தியை எந்த அளவுக்கு மாற்றும் அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். நான் இதை மந்திரமாக சொல்லலைங்க, வார்த்தையாக தான் சொல்கிறேன். இந்த மந்திரத்தை நீங்கள் மந்திரமாக நினைத்தாலும் சரி, இல்லை வார்த்தையாக நினைச்சாலும் சரி, இல்லை உங்கள் மனதோட சக்தியை நான் நினைச்சாலும் சரி, ஆனால் எதுவாக இருந்தாலும் நம்ம விரும்பின வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பினா மட்டுமே போதும். இந்த உலகத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட பண்ணி பாருங்க. இதை நீங்கள் எழுதுனீங்கன்னா மேக்ஸிமம் 48 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து அந்த வே கிடைச்சிடும். என்ன பண்ணுனா நீங்கள் அந்த 1 கோடி ரூபாய் அடைய முடியும் அப்படின்னு அதை செயல்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவீங்க. இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்டது இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும் அடைய முடியும். நான் சொன்ன மாதிரி பொறுமையாக உணர்ந்து அந்த எழுதும்போது வேற எந்த சிந்தனையும் கொடுக்காம எழுதிட்டு அமைதியாக அதை அப்படியே மூடி வச்சுட்டு படுத்துருங்க. வேற எதை பற்றி யோசிக்கக்கூடாது, மொபைல் தொடக்கூடாது, கம்ப்யூட்டர் பார்க்காதீங்க, ஃப்ரெண்ட்ஸோட பேசாதீங்க, ஃபேமிலி மெம்பர்ஸோட யாரு கூட பேசாமல் அமைதியாக படுத்து தூங்கிடுங்க. அப்படி தூங்கி பாருங்க அது எவ்வளோ சக்தி வாய்ந்த ஒன்றா உங்களுக்கு இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். இதோட சக்தி என்னன்னு நீங்களே அந்த நேரத்தில் உணர்வீங்க. நன்றி, வணக்கம்.